இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நான் மௌனமாயிருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். யார் அவர்கள்? 4 குஷ்டரோகிகள் என்று வேதம் சொல்லுகிறது. சமாரியா என்கிற பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது சீரிய தேசத்தின் இராணுவத்தினால். ஒரு பட்டணம் முற்றுகை போடப்பட்டபடியினால் பட்டணத்துக்குள் இருக்கிற யாரும் வெளியே வர முடியாது, வெளியே இருக்கிறவரும் உள்ளே போக முடியாது. இதனால் தேசத்திலே உணவு பற்றாக்குறை, பஞ்சம் ஏற்படுகிறது. இதனால் ஏராளமான நஷ்டங்கள், கஷ்டங்கள், அழிவுகள், சேதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த சூழ்நிலையிலே பட்டணத்துக்கு வெளியே 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஆகாரம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த 4 பேரும் பேசிக் கொள்கிறார்கள், நாம் இங்கே இருந்தோமானால் ஆகாரம் இல்லை, சாகப் போகிறோம். ஒருவேளை பட்டணத்திற்குள் போவோம் என்று சொன்னால் அங்கும் ஆகாரம் இல்லை, அங்கு சாகத்தான் வேண்டும். ஒருவேளை சீரிய ராணுவத்துக்குள் நம்ம போகலாம், அதுதானே நம்ம பட்டணத்தை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். போனால் ஒருவேளை அவர்கள் நம்மளை கொன்று போடலாம், இல்லைனா பிழைக்க வைக்கலாம் என்று சொல்லி துணிந்து போகிறார்கள். போகும் பொழுது அங்கு பார்த்தால் அந்த ராணுவம் முற்றுகை போடப்பட்ட எல்லா டென்ட் எல்லாமே இருக்கு, குதிரைகள் இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது, ஆகாரங்கள் இருக்கிறது, ஆடைகள் எல்லாம் அப்படி இப்படி இருக்கிறது. யாருமே ஆட்கள் இல்லை. அடுத்ததுக்கு போறாங்க, எல்லாத்திலுமே அப்படித்தான் இருக்கிறது. இவங்க ஒண்ணுமே புரியவில்லை. அங்க எடுத்து ஆகாரங்களை சாப்பிடுறாங்க. வெள்ளி பொண்ணு நிறைய இதெல்லாம் பார்த்துட்டவங்க, இனி நம்ம சும்மா இருக்க கூடாது, தேசத்துக்கு அரண்மனையாருக்கு அறிவிக்கணும், ராஜாவுக்கு தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் என்ன நடந்தது என்று பார்த்தால், இரவிலே கர்த்தர் அந்த சீரிய ராணுவத்திற்கு ராணுவ வீரர்களின் இரைச்சலை கட்டளையிடுகிறார். ராணுவம் கிடையாது, ஆனா ராணுவ வீரர்கள் திரளான படை வருகிறது போல ஒரு தோற்றம். குதிரைகள் வேகமா யுத்தத்துக்கு வருகிறது போல ஒரு சத்தம். ரதங்கள் வேகமா யுத்தத்துக்கு வருகிறது போல அப்படிப்பட்ட ஒரு இரைச்சல் கேட்டதினாலே சீரிய ராணுவத்தினர் பயந்து எல்லாவற்றையும் போட்டு ஜீவன் தப்பினா போதென்று ஓடி போயிட்டாங்க. ஓடி போனதுனால இவர்கள் உள்ள போய் எல்லாவற்றையும் இந்த குஷ்டரோகிகள் பார்க்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இனி சாகத்தான் வேண்டும் என்று சொன்னவர்கள் இதை இனி உடனே ராஜாவுக்கு சொல்லணும், இது அப்படியே நம்ம சொல்லாமல் இருந்தார் அப்படின்னு போகும்போது அவர்கள் நம்பவில்லை. அந்த சமாரியா பட்டணத்தின் வாயிற்காவலர்கள் நம்பவில்லை. ஆனாலும் செய்தி போகிறது, ராஜா ஒரு ஆளை அனுப்பி பார்க்கலாம் என்று சொன்னால் அங்கு குதிரைகளும் கொஞ்சம் தான் மீதி இருக்கிறது, எல்லாமே பஞ்சத்தினால் மறித்து விட்டது. ரதத்தையும் கொடுத்து பார்க்கும் பொழுது உண்மை என்பது தெரிகிறது. அதனால் ஜனங்கள் எல்லாம் வந்த உடனே ஏராளமான பொருட்கள், வார்கோதுமை, கோதுமை மாவு எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு சூழ்நிலை தலைகளாய் மாறிட்டது. பட்டணமே சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்ல, பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரும் பிழைக்கும்படியான ஆகாரம் உண்டானது. சத்துருக்கள் எல்லாரும் சிதறி போய்விட்டார்கள். பாருங்கள், இந்த செய்தியை இந்த ராஜாவுக்கு கொண்டு போவதற்கு தேவன் பயன்படுத்தின 4 குஷ்டரோகிகள். அவருடைய நிலைமை நிர்பந்தமான நிலைமை, சாகுற நிலைமை. ஆனால் கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துகிறார். அவர்கள் மூலமா நற்செய்தியை கொடுத்து அந்த தேசத்துக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவை ஏற்படுத்துகிறார். அதற்கு பின்பு அந்த ராஜா அந்த குஷ்டரோகிகளை நன்ற முறையில் கண்டிப்பாக பராமரித்திருக்க கூடும். இவர்களால் தான் இன்றைக்கு நாம் இந்த நற்செய்தி நம்முடைய தேசத்துக்கே இன்னைக்கு ஆகாரத்தை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி பாராட்டி இருக்க கூடும். யோசித்து பாருங்கள், தேவன் யாரை வேண்டுமானாலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பயன்படுத்த முடியும், எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும். ஒரு சில வயதுள்ள வாலிபன் குடும்பம் பிரிந்ததினாலே அவன் அனாதையாக்கப்பட்டான். ஆனால் வருகிறான், ஒரு பட்டணத்துக்கு வந்து நியூஸ் பேப்பர் போடுகிற வேலையை செய்கிறான். வீடுகள் தோறும் போடுவான். அடுத்து வேஸ்ட் பேப்பர் கலெக்ட் பண்ணி கடையில போட்டு அது கிடைக்கிற காசு தான் அவனுக்கு ஆகாரம். இது இப்படி ரெகுலரா பண்ணிக்கொண்டே இருப்பான். அதனால நிறைய வீடுகள்ல இவனுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்ட வசதியில இருக்கிறாங்க, எல்லாமே அவனுக்கு தெரியும். நியூஸ் பேப்பர் போட்டு அவருடைய காசு கலெக்ட் பண்ணி தன்னுடைய ஓனர் கொண்டு கொடுப்பான். இப்படி போயிருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான புக்குகள், அதாவது நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த புக்கெல்லாம் நிறைய போட்டுட்டே இருப்பாங்க.
அதுல கொஞ்சம் நிறைய அவனுக்கு வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். சில மாதங்கள் போன உடனே கேட்க ஆரம்பித்தான், இவ்வளவு பெரிய புக்கெல்லாம் போடுறீங்களா, படிக்க தேவைப்படாதா? அந்த தாயார் சொன்னாங்க, என் பையன் படிக்கிறான், நிறைய படிச்சுட்டான், வேலை கிடைக்கல, எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறான், ஒண்ணுமே வழி இல்லாம இருக்கிறான், அவ்வளவு பெரிய புக்கெல்லாம் வாங்கி இது அப்டேட் ஆகுறதுனால இது வேஸ்ட், அடுத்த இது வாங்கிட்டான், அப்படி அதனால உனக்கு போடுறோம் அப்படின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியான்னு கேட்டுக்கொண்டான். ஒரு அப்படி போயிட்டு ஒரு நாள் அந்த அம்மாட்ட பேசுறான், நான் உங்க பையனுக்கு ஏதாவது வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறான். இந்த அம்மா யோசிக்கிறாங்க, அந்த பையனும் கிட்ட அதை போய் சொல்றாங்க, நான் பேப்பர் போடுற பையன், அவனுக்கு அவன் தலையெழுத்தே சரியில்லை, என் தலையெழுத்தை சரி பண்ண போறான்னு சொல்லி அவன் திட்டி விட்டான். ஆனாலும் உங்க பையனுடைய படிப்பு டீட்டெயில்ஸ் எனக்கு கொடுங்களேன், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். சரி இவன் கேட்கறான, கொடுத்து பாப்போன்ட்டு அந்த அம்மா கொடுக்கறாங்க. இவன் என்ன பண்றான்னா, பேப்பர் போடுகிற ஒரு பெரிய கம்பெனியுடைய எம்டி வீடு அவனுக்கு தெரியும். ரெகுலரா பேப்பர் போடுவாங்க, வேஸ்ட் பேப்பரும் கலெக்ட் பண்ணுவான். அவர் இவன்ட்டு நல்லாவே பேசுவாரு. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் படிச்சிருக்காங்களா நிறையா, நீங்க ஏதாவது வேலைக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க நல்லா குடும்பம் நல்லா அந்த பையன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாப்பா பரவாயில்லையே, நீ கூட ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உனக்கு இருக்குத, எல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்ததும் வாங்கி கொடுக்கறான். அடுத்து அவனுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணி கூப்பிட்டு செலக்ட் ஆயிருந்தான், வேலையில உட்காந்துருதான். அந்த குடும்பத்தார் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த வேலைக்கு எடுத்த சகோதரன் அந்த தம்பிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான், நான் அற்பமா நீட்டப்பா, ஆனா நீதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கான வழியை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய், ரொம்ப நன்றி என்று சொல்லி பாராட்டினானாம். யோசித்து பாருங்கள், நாம் அநேக நேரம் இவர்கள் மூலமாக நன்மை உண்டாக போகிறது, இதிலிருந்தா வருமானம் வரப்போகிறது, இதுலயா ஒரு அற்புதம் நடக்க போகிறது யோசிக்கிறோம். இல்லை, இந்த ஆண்டு இப்படி பார்வை சற்று மாற்றிக்கொண்டேன், யாரையும் கருத்தை பயன்படுத்த முடியும், ஏன் என்னை பயன்படுத்த முடியும் என்று நம்மை குறித்த ஒரு நம்பிக்கைக்குள்ள வருவோம். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கீங்கப்பா, புதிய கிருபையில் நிரப்புகிற தேவன். அநேக நேரத்தில் சூழலை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம், என்ன செய்வதென்று தத்தளிக்கிறோம், பலன் இல்லையேன்னு சொல்லுகிறோம், பலவீனப்பட்டு விட்டனேன்னு புலம்புகிறோம், இனி என்ன இருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்க்கிற இந்த நிலைமையெல்லாம் மாற்றி எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு பாளையத்திற்கு வெளியே, பட்டணத்திற்கு வெளியே செத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத அந்த 4 குஷ்டரோகிகள் எடுத்து பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த சமாரியா பட்டணத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் ஆகாரத்தையும் நன்மையும் கொண்டு வந்த தேவன் நீர் அல்லவா? அப்படிப்பட்ட நற்செய்திகளை கொடுக்கும்படியே அப்படிப்பட்ட பாத்திரங்கள் என்று தெரிந்து கொண்டது போல நாங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாய், அநேகருக்கு நன்மை உண்டாக எங்களிடத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. இந்த நாம மகிமைக்காக எடுத்து உயர்த்தி மகிமைப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரயாணங்களில் பாதுகாப்பு இருக்கட்டும். பலவீனமா இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன். மருத்துவமனையிலோ வீடுகளில் இருந்தாலும் என் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, பிரசன்னம் அவரை நிரப்பட்டும். ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க, உம்முடைய தொடுதல் ஏற்படட்டும். துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாரை கொண்டும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும், ஏன் அது நாம இருக்கக்கூடாது? இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். ஜீவகாலம் முழுதும் தேவ பணி செய்திடுவே, பூவில் கடு